இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் நிஷாந்தினி, பிராந்திய வைத்திய அதிகாரி, மலேரியா தடை இயக்கம் வவுனியா. இன்று உலக மலேரியா தினம். ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 25ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. மலேரியா உலகளவில் இன்னும் ஒரு முக்கிய பொது சுகாதார பிரச்சனையாக இருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் 282 மில்லியன் நோய் தாக்கங்களும் 6 லட்சம் மரணங்களும் பதிவாகி உள்ளன. இம்மரணங்களில் 95 விதமான மரணங்கள் ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க, தெற்காசிய, தென் அமெரிக்க நாடுகளின் பகுதிகளில் இன்னும் மலேரியா தொற்று காணப்படுகிறது. இலங்கையின் வரலாற்றில் உற்று நோக்கினால் மலேரியா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதை காணலாம். 1934-35ஆம் ஆண்டுகளின் காலப்பகுதியில் ஏற்பட்ட நோய் தாக்கத்தினால் லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவற்றில் மரணங்களும் ஏற்பட்டுள்ளன. இதை தடுக்கும் நோக்கில் உலக மலேரியா ஒழிப்பு திட்டம் 1958ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் விளைவாக 1963ஆம் ஆண்டில் மிக குறைந்த நோய் தாக்கங்களுடன் இலங்கையில் மலேரியா நோய் குறைக்கப்பட்டது. இருந்த போதிலும் தொடர்ச்சியான கண்காணிப்பு கவனக்குறைவு காரணமாக மீண்டும் 1968இல் நோய் பரம்பல் ஏற்பட்டது. இவ்வாறான நிலைமை தற்போது இலங்கையில் மீண்டும் மலேரியா நோய் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இப்போது 2012ஆம் ஆண்டில் இலங்கையில் மலேரியா நோய் தாக்கம் முழுதாக ஒழிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உலக சுகாதார ஸ்தாபனம் 2016ஆம் ஆண்டில் மலேரியா அற்ற நாடாக சான்றிதழ் அளித்தது. இருந்த போதிலும் இவ்வளவு முன்னேற்றங்கள் இருந்தாலும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுதல், மலேரியா நோய் ஏற்படுத்தும் நுழம்புகளின் பெருக்கங்கள், மலேரியா நோய் கண்டறிதலில் தாக்கம் காரணமாக மீண்டும் இலங்கைக்கு மலேரியா நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. 2025ஆம் ஆண்டில் மொத்தமாக 42 மலேரியா நோய் தொற்றுள்ளவர்கள் கண்டறியப்பட்டுள்ளார்கள். அவற்றில் ஒரு மரணமும் நிகழ்ந்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் இன்று வரை 10 நோய் தாக்கங்களுடன் நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றில் வடமாகாணத்தை பொறுத்தவரை வவுனியாவில் நாங்கள் மலேரியா நோய் தாக்கங்களுடன் கண்டறியவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் 2025இல் 5 நோயாளர்களும் அவற்றில் ஒரு மரணமும், 2026இல் ஒருவர் கடந்த மார்ச் மாதம் கண்டறியப்பட்டுள்ளார். இவ்வாறு ஏற்பட்ட இந்த நோய் தாக்கங்களும் மரணங்களும் அனைவரும் நோய் தொற்றுடன் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை வந்தவர்கள் மூலமே கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு இலங்கையர்களாகவோ வெளிநாட்டவர்களாகவோ நோய் தொற்றுள்ள நாடுகளுக்கு சென்று வருவார்களானால் இலங்கையில் மீண்டும் மலேரியா நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. உதாரணமாக சட்டவிரோதமாக வெளிநாடு செல்பவர்கள், தொழில் ரீதியாக செல்பவர்கள், வர்த்தகர்கள், இந்தியா மற்றும் மியான்மர் பகுதிகளுக்கு யாத்திரிகர்களாக செல்பவர்கள், சுற்றுலா பயணிகள், வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இலங்கையில் வந்து வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமும் இந்த மலேரியா தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மலேரியா இல்லாத இலங்கையை நிலைநிறுத்தும் நோக்கமாக தேசிய மலேரியா ஒழிப்பு திட்ட பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சுகாதாரத்துறை, தொடர்புடைய அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு இதில் மீண்டும் நோய் பரவலை தடுக்க உதவ வேண்டும். இதில் முக்கியமாக மக்களின் பங்களிப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களாக இருந்தால் எங்களிடம் மலேரியா தடை இயக்கத்தை 1 வாரத்துக்கு முன்பாக தொடர்பு கொள்ள வேண்டும். அத்துடன் இங்கு பரிந்துரைக்கும் தடுப்பு மருந்துகளை உட்கொள்ளல் வேண்டும். பரிந்துரைக்கும் அளவுகளில், பரிந்துரைக்கும் வேளைகளில் பாவிக்க வேண்டும்.
வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு இருக்கும் காலப்பகுதிகளிலும் அவர்கள் அந்த மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அத்துடன் நுளம்பு வலைகளில் தூங்குதல், முழு நீள ஆடைகளை அணிதல் மூலம் நுளம்பு கடிகளிலிருந்து அவர்கள் பாதுகாப்பை பெறலாம். நாடு திரும்பிய பின் 1 வருட காலப்பகுதிக்கு மலேரியா தடை இயக்கத்தில் மேற்கொள்ளப்படும் இரத்த பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனென்றால் சில நோய்க்கிருமிகள், மலேரியா நோயை ஏற்படுத்தும் கிருமிகள் 1 வருட காலப்பகுதிக்கு மனிதனின் கல்லீரல் பகுதியில் காணப்படும். அதன் காரணமாக நாங்கள் 1 வருட காலப்பகுதிக்கு இரத்த பரிசோதனையை மேற்கொள்கிறோம். அத்துடன் அவர்களுக்கு காய்ச்சலோ உடல்நலக் குறைவோ ஏற்பட்டால் மலேரியா தடை இயக்கத்தை தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். ஏனென்றால் மலேரியா முற்று முழுதாக குணமாக்கக்கூடிய ஒரு நோய். அவர்கள் காலதாமதமின்றி சிகிச்சையை பெற்றார்கள் ஆனால் முழுமையாக